பொறுமைன்ற கதை. ஒரு ஊரில் ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். யார்? ராஜன்ற. அவருக்கு வந்து 4 பசங்க இருந்தாங்க. எத்தனை பசங்க இருந்தாங்க? 4 பசங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து டெய்லி என்ன பண்ணுவார், நிறைய நன்மைகள்லாம் ஏழை மக்களுக்கு பண்ணுவாங்க. டெய்லி அன்னதானம் போடுறது, மெடிக்கலுக்கு மருத்துவம் கொடுக்கறது, உதவி பண்ணுறது, பண கஷ்டம்னா உதவி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரியா, அப்புறம் வந்து அந்த பசங்களுக்கு வந்துட்டு சின்ன பசங்களாக இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது பசங்க வந்து வளர்ந்து வந்தாங்க. வளர்ந்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து வந்தோடனே அந்த ராஜா என்ன பண்ணார், நம்ம பசங்களுக்காண்டி ஒரு டாஸ்க் வைக்கணும், ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கணும். நம்ம பசங்க வந்து எப்படி வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. டாஸ்க்னால் என்னது? போட்டி வைக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு அதுக்குள்ள ஒரு போட்டி. அப்போ 4 பசங்களையும் கூப்பிட்றாங்க. டேய் மகன்களே, இங்கே வாங்க, நான் வந்து உங்களுக்குலாம் ஒரு போட்டி வைக்கிறேன், சரியா? நீங்கள் வந்து அதில் எப்படி ஜெயிக்கிறீங்கன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு என்னது, என் சொத்தெல்லாம் நான் எழுதி வைப்பேன், உங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட் பொக்கிஷம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பொக்கிஷம்லாம் கிடைக்குது, அப்பா கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ 4 பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 4 மூட்டை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 4 மூட்டை கொடுக்குறாங்க. சரியா? போட்டி வைக்கும்போது இது கொஞ்சம் பெரிய போட்டி. 4 மூட்டை கொடுக்குறாங்க. 4 மூட்டை கொடுத்தப்போ ஒரு ஃபஸ்ட்டு பையன் வந்து அந்த மூட்டையை திறந்து பார்க்குறான். அதில் என்ன இருக்குது? கோல்டு கிடையாது, மரக்கன்றுகள் இருக்கு. மரக்கன்றுகள். சரியா? ஒரு பையனுக்கு வந்துட்டு என்ன மரக்கன்றுனா இப்போ மாங்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரி செடிகள், குட்டி செடிகள், குட்டியூண்டா இருக்குது, விதைகள் இருக்குது. சரியா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு என்ன இருக்குன்னா மாங்காய் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பையனுக்கு என்ன இருக்குது? மாங்காய் இருக்குது. செகண்ட் பையனுக்கு என்ன இருக்குது? கொய்யாப்பழம் இருக்குது. 3வது பையனுக்கு என்ன பழம் இருக்குது? எலுமிச்சம்பழம் இருக்குது. ஓகேவா? 4வது பையனுக்கு வந்து என்ன இருக்குன்னா தென்னை இருக்குது. என்ன இருக்குது? தென்னை இருக்குது. சரியா? அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பையன் வந்து மாங்காய் வந்து நட்டுறான். நட்டு கொஞ்ச நாள்லேயே அது நல்லா வளர்ந்து என்ன கொடுத்துருது? மாங்காய் கொடுத்துருது. செகண்ட் பையன் வந்து என்ன பண்ணுறான்? கொய்யா செடி என்ன பண்ணும், ஒரு 6 மாதத்துலேயே நட்டு வச்சு கபகபகன்னு வளர்ந்து என்ன பண்ணும்? கொய்யாப்பழம் வந்துடும். எலுமிச்சம்பழம் கேட்கவே வேண்டாம். வச்ச ஒரு 3 months 4 monthsல என்ன ஆகிடும்னா, 3 months 4 monthsலேயே கடன்னு வளர்ந்து எலுமிச்சங்காய் வந்துடும். அப்போ 4வது பையன் மட்டும் என்ன பண்ணான்? தென்னையை நட்டு வச்சு பார்க்குறான். ஆனால் தென்னையை நட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறான்? தண்ணி ஊற்றுறான், கொஞ்சம் செடி ஆகுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறான், வெயிட் பண்ணுறான், கொஞ்சம் செடி ஆகுது. அவனுக்கு மட்டும் என்ன சொல்கிறது, தென்னை மரம் காய்க்க பல மாதங்கள் ஆகுச்சு. அப்போ என்ன பண்ணானா, அப்போ எல்லோரும் என்ன செய்ய, நாங்களாம் ஜெயிச்சிட்டோம், நாங்களாம் அப்பா கொடுத்த வந்து காட்டை வச்சு ஜெயிச்சு சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறான் சின்ன பையன் மட்டும் பொறுமையாக, என்னடா நம்ம வச்ச மரம் மட்டும் வளரவே மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான், சரி அப்பா சொல்லியிருக்கிறாங்க, போட்டி வச்சுருக்காங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்மளால் நமக்கு தெரிஞ்சதை இதை வளர்த்து நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த தென்னை மரத்துக்கெலாம் டெய்லி தண்ணி ஊற்ற, பராமரிக்க, செய்ய எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அவனை. ஆனாலும் அவனை என்ன பண்ணல, அவன் வந்து பொறுமையாக இருந்து அந்த தண்ணி ஊற்றி என்ன பண்ணான், வளர்த்தப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன தான் கிடச்சிது, ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸுன்னு பொக்கிஷத்தை அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. ஆனால் தென்னை மரம்ன்றது என்னன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக பணம் காய்க்கிற மரம் தான் தென்னை மரம். சரியா? வாழ்க்கை ஃபுல்லாக பணம் கொடுக்குற மரம் தான் என்னது? தென்னை மரம். அது தோப்பாகி பெரிய பெரிய தோப்பாகி
பெரிய மூட்டை நிறையா தானே கொடுத்துருப்பாங்க. மாங்காய்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும். ஆனால் தென்னை மரம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அடிக்கடி தென்னை வந்துக்கிட்டே இருக்கும். அது பெரிய தோப்பு. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன கிடச்சிக்கிட்டே இருந்தது, தேங்காய் கிடச்சிட்டே இருந்தது. வாழ்நாள் ஃபுல்லாக பொக்கிஷம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அவன் போட்டியில் வேணால் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அவன் பொறுமையாக இருந்து அது வளர்த்ததுனால என்ன கிடச்சிது, அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் ஜெயிச்சிட்டான். ஓகே, அதுதான் இந்த கதையோட தியரி. ஸோ என்ன பண்ணணும், ஒருத்தவங்க ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும்போது ஒருத்தவங்க மற்றவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா அந்த இதை நிறுத்திடக்கூடாது. புரிஞ்சுதா? உனக்கு தெரிஞ்சதை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். பொறுமையாக ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணி அதை ஜெயிக்க பார்க்கணும். ஓகேவா? தட் இஸ் த ஸ்டோரி லைன். பை, குட் நைட். moral of the story, பொறுமை. யா, ரைட்டும் பொறுமை, இதுவும் பொறுமை. யா, பொறுமையாக இருந்து அவன் தொன்னை மரத்தை வளர்த்ததுனால தானே அவனுக்கு நிறைய காசு கிடச்சிது. அது எப்படி, காலம் ஃபுல்லாக காசு கிடச்சிது. கரெக்டா? ஓகே ஓகே, பை, குட் நைட். இந்த கதை நான் ஆல்ரெடி கேட்டேன். எஸ், ஆனால் இது தென்னை மரம். மம்மி தென்னை மரம், பனை மரம், இதெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்குற பொக்கிஷங்கள். பை சொல்லுவோம். ஐ குட் நைட். நைட். இப்போ தூங்குவியா? ஓகே.